சூர்யாவுக்கு ஜாதி திணிப்பு என்ன காரணமாக இருக்கு அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு இந்த சமூகத்துலேருந்து வந்தவர். இந்த சமூகத்துலேருந்து வந்தவர் வந்துட்டு அந்த சமூகத்துக்கும் செஞ்சுருப்பாருன்னு வைங்களேன். ஏன் வெளியில் போய் செய்கிறாரு? நம்ம சமுதாயத்துக்கே செய்யலாம்ல. இப்படி ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சில இஸ்லாமியர்களோ இல்லை வேறு சில மதத்தவர்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அது மார்வாடிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அது வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 50-60 பேர் வேலை பார்ப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க ஒர்க்கர்ஸுக்கே மேக்ஸிமம் திருப்பி கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு வீடு கட்டிட்டு கம்மியான வாடகையில் வீடை கொடுப்பாங்க. இப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் என்னென்ன பண்ணுமோ அந்த சமுதாயத்துக்கு திருப்பி தர்றது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய வேலை ஆட்களுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரியான மனிதர்களை அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க என்னென்னா திட்டுவாங்க. இவன் பாரு சுற்றி சுற்றி அவன் கடையில் இருக்கிறவனுக்கே கொடுக்குறான், ஏன் வெளியில் இருக்க நாங்களாம் ஏழையாக தெரியலையா, எங்களுக்குலாம் எதுவும் கொடுக்கூடாதான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெரிய மனிதர்களை வந்துட்டு அந்த சமூகம் சார்ந்த மனிதர்களே எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. பிடிக்காது அவங்களுக்கு. இவன் வெளில கொடுக்க மாட்டான், இவனுக்குள்ளே வச்சுக்கிறான் அப்படின்னு வச்சுட்டு போட்டோம். அங்கே ஒரு 50 குடும்பமோ 60 குடும்பமோ பொழைச்சிட்டு போட்டோம். ஏன் அதில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த 50 பேரோ 60 பேரோ அந்த ஒரே சமூகம் சார்ந்த மனிதராக இருக்க மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியரோ இல்லை வந்துட்டு ஒரு மார்வாடியோ இல்லை வேறு சமூகம் சார்ந்த ஒருத்தரோ வந்துட்டு ஒரு பெரிய கடை நடத்தும் போது அங்கே 60 இல்லை 100 பேரோ வேலை செய்யும் போது அவங்க எல்லாருமே இஸ்லாம் மதமோ இந்து மதமோ இல்லை வந்துட்டு மார்வாடிகளோலாம் ஒரே இதுவாக இருக்க மாட்டாங்கல்ல, வேறு நிலையில் இருப்பாங்கல்ல. அப்போது அந்த கடை உரிமையாளர்களுடைய அதே சமூகம் சார்ந்தவர் என்ன ஆகிடுவாங்கன்னா ஒரு எதிரியாக மாறிடுவாங்க. அண்மை காலமாக சூர்யாவுக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சுற்றி என் சமூகத்துக்கு எனக்கே கொடுக்க வேண்டியதானே, நீ ஏன் வந்துட்டு தலித் அரசியல் பேசுகிற, நீ ஏன் ஜெய்பீம் பண்ணுற, நீ ஏன் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக போகிற, இந்த அவர் சுற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையிலேயே தேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கான ஒரு வேலையை பண்ணணும்னு அந்த நிறுவனம் நினச்சிக்கிட்டு இருக்கு, அந்த என்ஜிஓ அந்த அகரம் ஃபவுண்டேஷன் நினைக்குது. அந்த இடத்துல சூர்யா வந்துட்டு என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம ஜாதிக்கார பையன் நமக்கே பண்ண மாட்டான், சினிமா சொல்கிறாங்க நம்ம பையன் நமக்கு பண்ண மாட்டான், அந்த ஒரு மாதிரியான ஒரு பிம்பம் தான். நீங்கள் அண்மை காலமாக சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே அவர் சமூகம் சார்ந்த மனிதர்கள் மூலியமாக தான் வர மாதிரி தெரிஞ்சே தவிர்த்து வெளி சமூகத்துலேருந்து வரல. ஓகே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் தெரியுமா, ஒரு ஸ்ட்ரக்சரு இதுதான். அவங்க சமூகத்துக்கே திருப்பி செய்யணும். அது வெளியிலேருந்து யாருக்கோ செய்யும் போது வந்துட்டு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு அது ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. அதனால தான் அவருக்கு இவ்வளோ நெகட்டிவான கமெண்ட்ஸ், இவ்வளோ நெகட்டிவிட்டி அவரை சுற்றி இருக்கிறது காரணமே அந்த சமூகத்தில் வந்துட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அது மற்ற சமூகத்து மனிதர்களுக்கும் நன்மையாக இருக்குன்றது வந்துட்டு அது அந்த சமூகம் சார்ந்த மனிதர்களுக்கே ஒரு சின்ன நெருடல்.